வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கச்சகல வேரவி வைரவரப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்படம் சரணம் காசி தேவகரி தோதிரோ கிணராமனகுரி திருப்பாரமப்படம் சரணம் பரம சிரமம் வீரேஸ்வரி நாராரி பாபாஜி திருடைய அப்பனம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால வைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரண வைராய்ஸ்வரி ஓங்கிலும் யோக பேஷபட்சம் சங்குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கருமாய் ஜெகன்மாதா பிதா பிரம்ம சிரம வீர வைரவம் திருவடி அப்பனம் சரணம் ஓங்கிரி நமசிவாய வைரவ சிவம் திரிய விஷ்ணு ததா வாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவசா योग सकंडम से विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः। जयंती मंगला मंत्रकारी भद्रकाली कपाली दुर्गा शिवा शिवरात्रि स्वाहा सुधा नमश्री महादेवी स विद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सुमनध्वजाय विद्महे सूर्यास्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्। இன்னைக்கு தேதி வந்து 22ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஒரு மதிய மணி 12 மணிக்கு மேலே ஒரு ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி சதஸ் வந்து 120வது சதஸ். 120வது சதஸ், 120 வீடியோ நம்ம வந்து போட்டுட்டோம். சில அன்பர்கள் வந்து பைரவர் அடியார்களும் சரி பொதுமக்கள் அன்பர்களும் சரி சில கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதத்தில் 2026, அதாவது 17ஆம் தேதி 2ஆம் மாதம் சூரிய கிரகணம். அதான் மலேசியா சிங்கப்பூர் தெரியாது. அதை தொடர்ந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2 கோசம் 2/6, அதாவது அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து சந்திர கிரகணம். அப்போ சந்திர கிரகணம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னு கேட்டுருந்தாங்க. மலேசியா நேரப்படி 4 மணிக்கு 4:10க்கு ஆரம்பிக்குது. நீங்கள் 4 மணிக்கே நீங்கள் வந்து ஜபங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். முக்கியமாக கர்ப்பஸ்ரீகள் மட்டும் கையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு கிரகணம் வந்து 4 மணி நேரம் நீடிக்கும். அதாவது 4, 5, 6, 7 வரைக்கும் அது உச்சம். 7க்கு பிறகு அது மோட்சம் அடைஞ்சு அதுக்கு பிறகு அது குறைய ஆரம்பிக்கும். அப்போ 7, 4, 4 மொத்தம் 8 மணி நேரம் நம்ம அதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கோம். இப்போ 4 மணி வச்சுங்களேன், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இரவு 11 மணி வரைக்கும் அது வந்து மோட்சம் அதோட நீடிப்பு இருக்கும் கிரகணத்தோட தன்மை. ஆனால் 7:30 மணிக்கு மேலே அது உச்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வேகம் வந்து அது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அது ஸ்டில் அதோட பவர் இன்னும் இருக்கும் கிரகணத்தோடது. இப்போ கிரகணம் வந்து ஒரு கெட்ட நேரமே கிடையாது. அது மட்டும் மக்கள் மனசில் முக்கியமாக பதிய வைக்கணும். கிரகணம் என்பது வந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட நேரமும் கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு பூஜையும் அந்த நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு வழிபாடும் பல மடங்கு வெற்றியாகும். இப்போ கர்ப்பஸ்ரீகள் வந்து நீங்கள் பாருங்கள், கையில் வந்து அந்த 4 மணிக்குள்ளே மலேசியா நேரப்படி, இது மலேசியா நேரப்படி. ஏன்னா என்னோட வீடியோ வந்து எல்லா ஃபேஸ்புக்கிலேருந்து டிக்டாக் எல்லாம் பார்ப்பதால் மலேசியா நேரத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்களாம் இந்தியா நேரத்துக்கு மாற்றிக்கணும். பிஎம் 4 மணி பிஎம் மதியம் 4 மணி ஆரம்பித்து 7:30 மணி வரைக்கும் உச்சம். அதுக்கு பிறகு மோட்சம்னா விலகுன்னு அர்த்தம். மோட்சம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். 7:30 மணிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் வந்து இந்த கிரகணத்தோடைய நேரம். இந்த கிரகணத்தில் வந்து பெண்கள் கர்ப்பஸ்ரீகள் மட்டுமே கையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கும்பம் என்பது வந்து ஒரு எமிழ்ச்ச பழம் எப்படி தண்ணி உள்ளுக்கு இருக்கிற மாதிரி, குழந்தை என்பது ஒரு எமிழ்ச்ச பழம் நீர் குடத்தில். கர்ப்பம் வந்து நீர் தண்ணியில் உள்ளதால் குழந்தை இருப்பது அது வந்து ஒரு குடம், நீர் ஒரு குடம் வயிற்றில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அவங்க செய்கிற எந்த ஒரு செயலும் அந்த குழந்தைக்கு வந்து விபரீதமான ஒரு செயல் ஏற்படும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து வெட்டுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு உடம்புல காயங்கள் படும், வெட்டு காயங்கள் படும். அதனால் கையில் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் முக்கியமாக குறிப்பாக மந்திர ஜபங்கள் பண்ணணும். கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுறவங்க ரொம்ப விசேஷம். அவங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா பூஜிக்கலாம். மந்திர காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லுங்கள். அந்த 8 மணி நேரம், முக்கியமாக 4 மணி நேரம், 4 மணிலேருந்து ஒரு 8 மணி பிஎம் வரைக்கும் இந்த காயத்ரி மந்திர ஜபம் பண்ண. அப்படி எதுவும் முடியலையா, உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாகுன்னா படுத்தாது தூங்குங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து வெளியே போக மாட்டாங்க. அந்த காலத்தில் குடிசை வீடு தான். அதனால் அந்த பண ஓலையில் வந்து கிரகண தோஷம் படாதுன்னு ஒரு சாசனம் சொல்லுது. அதே மாதிரி 5 சாப்பாடு சாப்பிட்லாமா. தேன், தயிர், மோர், பழங்கள், அப்புறம் ஏதாவது கஞ்சி வகைகள் வந்து இந்த கர்ப்பஸ்ரீகள் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ரொம்ப பசிச்சா. அதே வயசானவங்க குழந்தைங்களுக்கு இது வந்து பாதிப்பு இல்லை. ஆனால் அப்படியே வெளியே போனால் கம்பளி துணி போர்த்திக்கிட்டு தான் வெளியாவாங்க அந்த காலத்தில். இந்த கர்ப்பஸ்ரீகள் பொதுவாக அந்த நேரத்தில் வந்து யாரும் வெளியாகக்கூடாது. ஏன்னா அந்த ஒளிகள் நம்ம மேலே படக்கூடாது. எப்படி இருந்தாலும் கழுத்தில் ஒரு உத்தராட்சமாவது போடுங்க, ஒரு சந்தன மாலையாவது போடுங்க, ஒரு துளசி மணியாவது போடுங்க. ஏன்னா நம்மளாம் வந்து சனாதன தர்மத்தில் சேர்ந்த சைவர்கள். இந்த சைவர்கள் அனைவரும் கழுத்தில் ஒரு உத்தராட்சம் கண்டிப்பாக 5 முகமோ 6 முகமோ இல்லை சந்தன மாலையாவது போடணும், முத்து மாலையாவது போடுங்க. ஏன்னா
இந்த மாதிரி உத்ராட்சங்கள் தெய்வ சின்னங்கள் நம்ம அணியும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி தோஷங்கள் என்ன மாதிரி பீடைகள் நம்மளுக்கு வராது. அது அனுபவத்தில் அது உண்மை. அது வந்து நீங்கள் இந்த கிராமத்தில் கொஞ்சம் கவனமாக. ஆனால் இந்த கிராமத்தில் உள்ளவங்க வந்து இந்த பிஸ்னஸ் கர்ப்பசரியில் எதுவும் செய்யக்கூடாது, மந்திரம் பண்ணணும். வேலை செய்கிற குடும்பாசிகளாக வந்து அந்த நேரத்தை யோகமாக செயல்படுத்திக்கணும். எப்படின்னா ஒரு மகாலட்சுமி மந்திரத்தை, ஒரு புவனேஸ்வரி மந்திரத்தில் ஓம் நாராயணாய வித்மஹே புவனேஸ்வரி சதீமஹே தன்னோ தேவி புஜோ, இந்த மந்திரமாவது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க குடும்ப பெண்கள், முக்கியமாக குடும்ப பெண்கள், ஆண்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஆண்கள் சில பேர் வந்து வேலையின் காரணமாக கடினமான வேலை செய்கிறவங்களாம் வந்து இந்த மன உறுதியாக மன நம்பிக்கை சொல்லுவாங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் ஆண்கள் சொன்னால் குடும்பம் இன்னும் விசேஷம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் லட்சுமி காயத்ரி மந்திரமாவது கண்டிப்பாக சொல்லணும் அந்த நேரத்தில். ஏன்னா இந்த கிராமத்தில் சொல்கிற ஒரு மந்திரத்துக்கும் 1000 மடங்கு சக்தி கூட. ஒரு இப்போ பொதுவான நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போது ஒரு மந்திரத்துக்கு 10% தான் பலன் கொடுக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஒரு மந்திரத்தை நம்ம வந்து 108 முறை 1008 முறை நம்ம சொல்லணும், அது சித்தி ஆகிறதுக்கு, அதுக்கு உயிர் பெறதுக்கு. ஆனால் கிராம நேரத்தில் 100 மந்திரம் சொன்னால் அது 1,00,000 தாண்டுது, 1,08,000 தாண்டுது. இது அனுபவத்தில் உண்மை. அந்த கிராம நேரத்தில் முடிஞ்ச வரை, எனக்கு தெரிஞ்ச முடிஞ்ச வரை லட்சுமி மந்திரமாக சொல்லுங்கள். ஓ மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தி சதீமஹே தன்னோ லட்சுமி புஜோதியா. சின்ன குழந்தைகள், இந்த படிக்கிற வயசு பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களாம் வந்து பிராமி மந்திரமும் அசிதாங்க பைரவ மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். அசிதாங்க பைரவ உங்களுக்கு தெரியும். ஓம் ஞானதேவாய வித்மஹே வித்யராஜாய தீமஹே தன்னோ அசிதாங்க பைரவ புஜோதியாது கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லைனா பிராமி மந்திரம் ஓம் அம்சத்வஜாய வித்மஹே கூச்சஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி புஜோதியாது. இது நீங்கள் இந்த கிரானம் வந்து இந்த ஆண்டு முடிகிற நேரம், அதாவது விசுவாச வருடம் வந்து இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்தா. இந்த நேரத்தில் நம்ம கடைசியாக இந்த வருஷத்தில் வர கடைசி சந்திர கிரானம், அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தை வந்து நம்ம நல்ல வழியாக பயன்படுத்திக்கணும். எப்படின்னா நம்மளுக்கு யோகமாக அதை பயன்படுத்தணும். கிரானம் மேலே கெட்டது தான். கிரானம் வந்து யாருக்கு கெட்டது? கெட்ட செயல்கள் செய்கிறது, மற்றவங்களை வீணாக்கும் நினைப்பது, மற்றவங்களை கெடுதல் செய்ய நினைப்பது, கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்களை தான் இந்த கிரான தோஷம் பாயுமே தவிர நல்ல இறை சிந்தனை உள்ளவங்க, இறை வழிபாடு உள்ளவங்க, உலகத்தில் எல்லாருமே நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து கிரானம் ஒன்றும் செய்யாது. ராகு கேதுகள் இன்னுமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க யோகத்தை தான் கொடுப்பாங்க. ராகு போல் கொடுப்பதும் இல்லை, கேது போல கெடுப்பதும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் பஞ்சாங்கம் தப்பாக இருந்தால் கிரான தப்பாருன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது இந்த கிரான நேரம் என்பது ராகு கேதுவுடைய சம்பந்தம். ராகு கேது சூரிய சந்திரன், இந்த 4 கிரகத்தை வைத்து தான் பூலோக ஜாதகத்தை கணிப்பது. அது பிறகு நான் ஜோதிட அன்பர்களுக்கு குருமார்களுக்கு அது புரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் என்ன செயல்படணும்? சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக படிக்கிற வயசில் எல்லாரும் இந்த அசிதாங்க பைரவ மந்திரம் விட்டுறாதீங்க, பிராமி மந்திரம் விட்டுறாதீங்க. பிரம்மதேவன் காயத்ரி வேதத் மகாய வித்மஹே இரண்ய ஹர்பாய தீமஹே தன்னோ பிரம்ம புஜோதியார். அவரோட பத்ரி தேவி சரஸ்வதி தேவி அவங்க மந்திரமாக சொல்லணும். ஓம் ஐம் வாக் தேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி புஜோதியார். இல்லை நாங்கள் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துட்டோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுநாளுக்குள்ளே சொல்லலாம். மறுநாள் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரானத்தோட நேரம் வந்து இப்போ 3 மாதம் கிரானம் உதிச்சு முடிஞ்சாலும் அதோட வேகம் வந்து 7 நாள் இருக்குமா. ஒரு நட்சத்திரத்தோட வேகமும் ஒரு திரியோட வேகமும் 7 நாள் இருக்கும். இது உண்மை, இது ரொம்ப ரொம்ப உண்மை. அப்போ அன்னைக்கு வந்து இந்த கிரானத்தில் வந்து சாதாரண ஒரு குடும்பவாசிகள் பெண்கள் என்ன சொல்லணும்னா இந்திராணி மந்திரத்தை கண்டிப்பாக ஜபம் பண்ணணும். இந்திராணி மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து மந்திரம் படிக்கணும். இந்த மந்திரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். குடும்பவாசிகள் அனைவரும் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ சில பேர் கடன் ரொம்ப இருக்கும், அவங்க வந்து ருரு பைரவ மந்திரத்தை விட்டுறாதீங்க. ஆனந்த ரூபாய் வித்மஹே டங்கோசாய தீமஹே தன்னோ ருரு பைரவ மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். ஆனந்த ரூபாய் வித்மஹே டங்கோசாய தீமஹே தன்னோ ருரு பைரவ பிரச்சோதியா, இது மட்டும் சொல்லுங்கள். கடன் உடனே உங்களுக்கு நிறைவேறும். கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன். இந்த சிம்ம ராசியும் கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு யார் வழிபட்டு வந்தாங்களோ, யாகம் பண்ணி பூஜை பண்ணி தமம் பண்ணி பூஜை பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கிது, எதுவுமே செய்யாதவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கிது, எனக்கு சாட்சாத் பைரவ அருளோட எனக்கு என் கூட உள்ளவங்களுக்கு நான் கண்ணால் பார்க்குறேன். அதனால் யாருன்னு சொல்ல வேணாம்.
சிம்மராசி கும்பராசி அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப கவனமாக. ஏன்னா கிரகணம் வந்து சிம்மத்தையும் கும்பத்தையும் தான் கை வைக்கிறார். நான் சொல்லியிருந்தேன் நிறைய அரசியலில் போராட்டம் வரும், நீ பிரிவினா நான் பிரிவினா படிச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு நன்மையாக தான் போய் முடியும். இறைவன் எப்பயுமே கெட்டது நம்மளுக்கு பட மாட்டார், கெட்டது செய்ய மாட்டார். எல்லாம் நம்ம செய்கிற செயல்பாடு தான், நம்ம செயல்பாடு தான். யார் வயிற்றுலையும் கொட்டிக்காமல், யார் ஒரு வயிற்றுச்சலுக்கும் ஆளாகாமல், மனசுக்கு தகுந்த உண்மையாக நம்ம எல்லாரும் வேலை பார்த்தா உலகம் சுபிட்சமாக இருக்கும். எந்த பிரளயம் நம்மக்கிட்ட வராது. உலகத்தில் மனசாட்சிக்காக பயந்து நம்ம எல்லாரும் உண்மையாக தர்மமாக வேலை பார்த்தாங்கன்னா, அது அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் வேலை பார்த்தாங்கன்னா உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இது அனுபவத்தில் புரிய வரும். அப்போ குடும்பவாசிகள் அனைவரும் இந்திராணி மந்திரம் பண்ணுறாருங்க. இப்போ கல்யாணம் முடிக்காத பெண்கள் இருப்பாங்க, அவங்க மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். குத்துவிளக்கு எடுத்து வச்சு 7 நாள் செய்யுங்க. இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 3ஆம் வருஷம், இந்த 15 நாள் ரொம்ப முக்கியம். நம்ம நடுவே விடக்கூடாது. நம்ம இரவட்டை எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். 60 வயசுக்கு பிறகு சாமி கும்பிட்டு, 60 வயசுக்கு நம்ம சாமி கும்பிட்டு யோகம் வந்து நம்ம என்னத்தை அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த சின்ன பிள்ளைங்க அனைவரும், படிக்கிற பிள்ளைங்க அனைவரும் ராமி மந்திரம், அசிதாங்க பைரவர், பிராம மந்திரம், சரஸ்வ மந்திரம் சொல்லுங்கள். குடும்பவாசிகள் உள்ளவங்க இந்திராணி மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் ரொம்ப ஏற்பட்டிருக்குது, குரு பைரவ மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பெரிய 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 பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க, அரசியல்வாதி, அரச தண்டனையில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பீஷ்மன் பைரவ மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். பீஷ்மர் பைரவ மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும், இது விட்டுறக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படும். உடம்பு முடியாதவங்க அனைவரும் கால பைரவர் மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக பைரவர் மந்திரம் ஓம் சூனத்வஜாய வித்மஹே சூலஸ்டாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத், இந்த மந்திரமும் திரியம்பகம் கால பைரவ மந்திரம் கால வித்மஹே கால தீர்த்தாதிமே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத், இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். இந்த நோய் வாய்ப்படுறவங்க அனைவரும். ஏன் நான் எல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாரும் இந்த கிரான நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. எடுத்தோடனே பயப்படுறாங்க, கிரானம் வரப்போகுது, பிடிக்க போகுது, கண்டிப்பாக பிள்ளைங்க வரும். நான் போன வாட்டி சொன்னேன் பூர்வஜாதகம் என்ன இருக்க போகுது. அடுத்து பாருங்கள், நாள் கால பிராணிகள்லாம் பாதிப்பு வரப்போன்னு சொன்னேன். சில இடங்களில் சில பாதிப்பு வந்துச்சு, பன்றியால் சில பிரச்சனைகள் வந்தது. அது மாடால் வரும், அப்புறம் ஆடால் வரும், 4 கால் பிராணிகள். இதெல்லாம் நடந்து நல்லபடியாக முடியும். ஆனால் அவங்களுக்குலாம் யோகம் தான் வரும். பிறகு அடுத்த வருஷம் இந்த 2026 புது வருஷம் பிறந்த பிறகு 11ஆம் மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கடகராசிக்கும், ராகு பகவான் இந்த ஆண்டு, அதாவது 2026 11ஆம் மாதம் 18ஆம் தேதி நினைக்கிறேன், ஏறக்குறை 18ஆம் தேதி கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகராசிக்கும் வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வரும். இதை நல்லா பயன்படுத்திங்க, இது நடுவு விட்டுறாதீங்க. இப்பயே உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை ஒரு மந்திரத்தை ஜம் பண்ணிக்கங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து நான் பிறகு சொல்கிறேன். அடுத்த 2027 26 இப்போ நடக்குது 2027 2ஆம் மாதம் 2ஆம் தேதி திருப்பியும் ஒரு சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது. அது பிறகு நான் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சந்திர கிரகணம் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சந்திர கிரகணம் எதில் சம்பவிக்குன்னா, மக நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் உட்காரும் போது கிரகணம் சம்பவிக்குது. அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்களும், அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்களும், ஆயிலும் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரங்களும், பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரங்களும். அது இப்போ என்ன அர்த்தம்னா, மக நட்சத்திரத்தில் தான் சந்திரன் உட்காரும் போது கேது பகவான் அங்கே உட்காந்துருக்காரு. அதுக்கு 7ஆவது வீடு நேரேக்க 180 டிகிரியில் வந்து சூரிய பகவானும் ராகு பகவானும் உட்காந்துருக்காங்க. இது 7 கேடு, இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ மக நட்சத்திரம் முன்னுக்கு நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரமும், மக நட்சத்திரம் பின்னால் உள்ள நட்சத்திரமான சுக்கிர பகவான் நட்சத்திரம் பூர் நட்சத்திரம் தான் அவர் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 9 நட்சத்திரக்காரங்க சொன்னல, ஆயிலியம் கேட்டே ரேவதி அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடும், இந்த 9 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரான நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டால் 100க்கு 100% பலன் பரிபூர்ணமாக வரும். ஏன்னா அந்த நட்சத்திர நேரான டிகிரியில் தான் அவர் உட்கார்றாரு. இது நல்லா பயன்படுத்தி, முக்கியமாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் உட்காந்து ஜபங்கள் பண்ணிங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த 3 நட்சத்திரம் ரொம்ப டேரைக்காக வந்து உட்கார்றாரு. யார்? சந்திர பகவானே கேது நட்சத்திரம் வந்து உட்காரும் போது கரெக்டாக அது ஏற்படுது.
இது உண்மை. இது வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்தி ஒரு கால் பெரிய தொகை நம்பர் அடித்தாலும் யோகம் வந்தாலும் குருவாக என்ன நினச்சிங்கன்னா எனக்கு 10% கொடுங்க. முக்காசி நான் வந்து குருக்கள் தான் கொடுக்க சொல்லுவேன், பக்கத்து குருக்கள்கிட்ட கொடுக்க சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்கேயே எடுக்கிறாங்க, கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அதை உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுங்கன்ட்டு சில பேர் எனக்கு தெரியாமல் என் அக்கௌண்ட் நம்பரில் காசு போட்டு விட்றாங்க. நேற்று கூட ஒரு 50 போட்டு விட்டாங்க. ஏன் அவங்களாம் நல்லா இருக்கேன், நான் ரூபாய் மந்திரத்தை சொன்னேன், நீங்கள் கொடுத்த இந்த பண்டார இச்சினி மந்திரம் சொன்னேன், எனக்கு சின்ன தொகை நம்பர் அடிச்சிச்சு, ஒரு 200 நீங்கள் 50 எடுத்துங்கன்ட்டு நான் நீங்கள் யாருன்னு தெரியலாமல் எல்லாம் டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸு நான் உங்கள் ஆடியோ 100 வீடியோ நான் இப்போ கேட்டுக்கிட்டு வரேன், அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், இப்போ நல்லா இருக்கேன்னு மனதாலே நான் வாழ்த்துறேன். சின்ன வயசு தான், எனக்கு 40 வயசு தான். ரொம்ப நாள் நீங்கள் இருக்கணும், நிறையா விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்கள வாக்கு படிக்கிட்டோம். எனக்கு தெம்பு இருக்க வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு தெம்பு இல்லை, யாராவது ரிப்போர்ட் எழுதி போட்டாங்கன்னா டிக்டாக் நான் வெளியாகிடுவேன். குரூப் அட்மிட்டை சொல்லிவிட்டு எனக்கு சொன்னது போதும் வெளியாகிடுவேன். அது என்னோடய தர்மம். சரி இருக்கட்டும். இப்போ என்னன்னா ராகு கேது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப பேர் பயப்படுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது. எந்த ஜாதகத்திலையாவது ராகு கேது பகவான் நட்சத்திரம் வாங்கினாலும் சாரம் வாங்கினாலும், கேது பகவான் ராகு நட்சத்திர காலில் நின்று சாரம் வாங்கினாலும், அதாவது கேது ராகு கேது 2 பேரும் அவங்கவுங்க நட்சத்திர சாரம் வாங்கினால் அது வந்து அந்த ஜாதகரை வந்து சித்தர் ஜாதகம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பழைய கிரந்த புக்கள் நான் படித்தது உண்மையாகவும் இருக்குது. இந்த மாதிரி குழந்தை நான் பார்த்ததில்லை. திருப்பி சொல்கிறேன், ராகு பகவான் கேது நட்சத்திர சாரம் வாங்கினாலும், கேது பகவான் ராகு நட்சத்திர சாரம் வாங்கினாலும், இப்போ எடுத்துக்காது ராகு வந்து அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் வாங்கினாலும் சாரம் நின்றாலும் ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் கேது பகவான் திருவாதிரை சுவாதி நட்சத்திர காலம் நின்றாலும், அது கேது பகவான் ராகு நட்சத்திர காலம் நின்றாலும், இது வந்து ஒரு சித்திர ஜாதகம். ஒரே ஒரு ஜாதகம் தான் இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி அவங்க வந்து தமிழவங்களில் ஒரு வங்காளி மாதிரி தெரியுதவங்க. அவங்க தான் என்னை ஃபேஸ்புக்கில் ஆரார மகாதேவ்னே என்னை கூப்பிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு இன்ன வரைக்கும் அவங்க ஆரார மகாதேவ் என்ன மகாதேவ் தான் கூப்பிட்றாங்க. என்னை குருக்கள்னு கூப்பிட்டா மகாதேவ். எப்படி காசியில் ஆரார மகாதேவ் சொல்லுவோம், அதே மாதிரி கூப்பிட்டு என் ஜாதகத்தை நீங்கள் பார்க்க முடியும் தமிழ் விட்டுட்டு பேசுகிறாங்க. அவங்க ஒரு சித்தர். இப்போ இல்லை, சித்தர் அமைப்பு அவங்களுக்கு என்ன வரல. எப்போ ராகுதோஷ கேது பற்றியும் கேது திசை ராகு பற்றியும் அவங்க ஒரு சித்தரோட தரிசனம் கிடைத்து சித்தர்கிட்ட மூலமந்திரம் வாங்கி அவங்க சித்தராக மாறுவாங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க குடும்ப வாழ்க்கை இல்லை. நான் கேட்டதுக்கு ஆமாம், நான் என் குடும்ப வாழ்க்கை இல்லையா, நான் வந்து இன்ன வரைக்கும் காசிலேயே போய் உட்காந்து தவம் இருப்பேன், அடிக்கடி நான் சம்பாதி காசுனா காசில் கொண்டு போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவேன், அகோரிங்களை கூட நான் சுற்றுவேன்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்ன பிறகு ஆமாம் ஒத்துக்கிட்டாங்க. ஐயம்மா உங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு அகோரியோட தீட்சணியமும் ஒரு சித்தரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலியமாக கொடுக்குற ஒரு மந்திர உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சொல்லுங்கள். மரணம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு மரணம் வராது. எப்போ நீங்கள் மரணம் வரணும்னு நினைக்கணும் அப்போ நடக்கும். அதான் ஒரு சித்தர் ஒரு ஜாதகம் இப்படி தான் இருக்கும். ராகு எல்லா ஜோதிடரும் சில பேர் தப்புன்னு பேசுவாங்க. ரொம்ப பேர் ராகு ரொம்ப பொல்லாதவர், கேது ரொம்ப கெட்டது இல்லை. அது எல்லாத்துக்கும் அது பொருந்தாது. இந்த மாதிரி ஒரு குறிப்பும் இருக்குது. இது உண்மையாக இருக்குது. அதாவது எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை ஜாதகத்தில், எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை. எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குதோ அது நடக்கும். அது நடக்கும். இது உண்மை. சாட்சாத் பைரவனுக்கு உண்மை. நான் வந்து கிட்டத்தட்ட 2016 வயசுல நான் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். என்ன முன்னோர் பரம்பரையான பண்டார குருமார்கள் தான், வீர சேவை பண்டார குருமார்கள். நான் பிறந்ததே கோவில் தான். கோயிலேருந்து எங்கள் தாத்தாட்ட எல்லாம் கற்றுக்கிட்டேன். நிறைய அனுபவம் நான் பார்த்துருக்கேன். ஜாதகத்துலேயும் மந்திர சாஸ்திரம் பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலேயும் நிறைய குருமாரையும் பார்த்துருக்கேன். டுபாகூர் குருமாரையும் பார்த்துருக்கேன். உண்மையான குருமாரையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட ஒரு 1000 ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன். என்னோட அனுபவத்தில் 16 வயசுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். இதுதான் மொதல் ஜாதகம். போன மாதம் ஒரு பெண்மணி ஜாதகம். அவங்க வந்து வங்காளி இல்லை, தமிழவங்கள வங்காளி. அவங்க தமிழ் விட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது அமைப்பு ஏற்படுது. அவங்களோட முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தெய்வத்தை, விநாயகரையோ அம்பாலையோ முருகனையோ பைரவரையோ நல்ல ஒரு உக்கிரமாக பூஜை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி குழந்தை பிறக்காது. ஒருத்தவங்க செய்கிற பூஜை 3 தலைமொழிக்கு அது வேலை செய்யும். இது உண்மை. சரி பரவாயில்ல. இந்த கிராணத்தை நழுவ விட்டுறாதீங்க. அவங்க குடும்ப பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்க மந்திரங்கள், அதாவது அந்த அஷ்டபைர மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து ஒரு முறை 9 நவ பைரவர் மந்திரத்தை ஒரு முறை சொல்லி முடிச்சிடணும். ஒரு 3 முறையோ 4 முறையோ சொல்லி முடித்த பிறகு குறிப்பிட்ட
உங்கள் தகுந்த பிரச்சனை தகுந்த மாதிரி அந்த பைரவ மந்திரத்தை எடுத்து வச்சு சொன்னீங்கன்னா பலன் அற்புதமாக பார்ப்பீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் உங்கள் முன்னோர்களை மறந்துடாதீங்க. முன்னோர் பூஜை கண்டிப்பாக செய்யணும். கிரகணம் முடித்து சந்திர கிரகணம் முடித்து இரவில் 10 மணிக்கு மேலே நீங்கள் சிராதம் பண்ணலாம். இல்லை மறுநாள் கூட செய்யலாம், தப்பு இல்லை. 5 நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு பின்ன வச்சு சிராதம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் மறக்கக்கூடாது, கண்டிப்பாக பூஜிக்கணும்னு நினைக்கிறோம். முன்னோர்கள் செய்கிற பூஜை அனைத்தும் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். தர்ப்பணமாக இருந்தாலும் சரி, சிராத்தமாக இருந்தாலும் சரி. 2 விநாயகர் மறந்துடாதீங்க. 3 ஒரு அம்பாலை மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்பாலை கும்பிடுங்க. அது மகாலட்சுமியாக இருக்கலாம், புவனேஸ்வரர் இருக்கலாம், காளி, மாரியம்மன், துர்கா, எந்த அம்பாலும், வாராகி, எந்த அம்பாலும் ஒரு அம்பாலை சாந்தமாக கும்பிடுங்க. கடைசியாக பைரவ ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாக பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது உண்மை. அடுத்து வருது 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/26 மலேசியா நேரப்படி செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு மேலே நடைபெறும் சந்திர கிராணம், அதாவது ராகு கரகஸ்ட சந்திர கிராணத்தை விட்டுறாதீங்க. காசிகால பைரவி பைரவ பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசனம் கிரி நமசிவாய பைரவ சிவன். தேதி வந்து 22 2ஆம் மாதம் 2/26 ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல். இந்த வீடியோ வந்து 120 சதஸ். காசிகால பைரவி பைரவ பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசனம் கிரி நமசிவாய பைரவ சிவன்.